அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஓகே. அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் வந்து ஐசிஆர் அப்படின்ற நிறுவனத்துல வந்து ஒரு 6 வருஷம் வேலை பார்த்தேன். ஓகே. அப்புறம் இன்டர்நேஷனல் அக்ரி ரிசர்ச்ல சயின்டிபிக் ஆஃபீஸரா இருந்தேன். ஓகே. ஓகே. அதுல வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் அதுல என்னோட லைஃப் போச்சு. ம். அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி எஸ்டேட் ஐஓபி பேங்க் ஃபவுண்டரோட காஃபி எஸ்டேட்ல ஒரு 5 வருஷம் இருந்தேன் எஸ்டேட்ல. ஓகே சார். அங்க ஒர்க் பண்றப்பதான் எனக்கு வந்து இந்த லேபர் ரெக்ரூட்டிங், ஏன்னா அங்க அக்கௌண்ட்ஸ் பாக்குறப்ப எனக்கு அந்த லேபர் ரெக்ரூட்டிங் ஐடியா வந்தது. ம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தனியா இது ஆரம்பிச்சு இதோட 2010 ஆரம்பிச்சு இது வரைக்கும் 15 வருஷமா வந்து ரெக்ரூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஓகே. இது வந்து சார் இப்போ நீங்க அக்ரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. விவசாயம் பண்ணை அந்த மாதிரி. இது எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்றீங்க? இப்ப அக்ரில இருக்கிற ஃபார்ம்ஸ், அக்ரி இருக்கிற லேபர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் என்ஆர்ஐயா இருப்பாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய விஐபிஎல்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து லேபர் கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்றதுக்கு டைம் கிடைக்காது அவங்களுக்கு. ஆமா, அது ஒரு சின்ன ஒரு ஈகோ ப்ராப்ளமும் இருக்கும் லேபர் போய் வேலை. அதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா என்னோட சர்வீஸை வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா வந்து நாங்க வந்து ரெகுலரா வந்து இவங்களை அப்ரோச் பண்றது, அப்புறம் வந்து இவங்களை வந்து கான்டாக்ட்ல வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து உடனே எங்ககிட்ட தான் கேட்பாங்க. அதனால வந்து இது ஆர்டினரி ஃபார்மர்ஸுக்கு வந்து இது வந்து அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் ரிச் ஓனர்ஸ், வேற ஒரு சைடு பிசினஸ் இருக்கிற ஓனர்ஸுக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து இண்டிவிஜுவலா பண்ண வச்சிருக்கவங்க, பெரிய தோட்டங்கள் அந்த மாதிரி, இன்ஜினியர், அட்வொகேட் அந்த மாதிரி. இதுக்கு சார் இப்போ இது கவர்மெண்டோட அனுமதி எதுவும் பெறணுமா? நான் பெற்றிருக்கேன். அதாவது நிறைய பேருக்கு கிடைக்காது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து ஐசிஆர்ல ஒர்க் பண்ணனால எனக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ்ல வந்து ரிகாக்னைஸ்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அக்ரி கிராஜுவேட்டுக்கு இவர் வந்து இது பண்றாரு அப்படின்னு எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து எனக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான். இந்த ஐசிஆரே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டர் தான் வருது. அதனால வந்து நான் அதுலயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து அக்ரி வென்ச்சர் மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. அதுதான் அக்ரியா இருந்ததுனாலதான் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி எடுக்கிறது மாதிரி உங்களுக்கு அந்த முழு அனுமதி கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, அதனாலதான் கிடைச்சது. ஓகே. ஓகே. அவங்களுக்கு வந்து இப்ப கிராஜுவேட் நிறைய படிச்சுட்டு வெளியே வர்றாங்க அக்ரியில. தமிழ்நாடு பூரா இருக்கு, மற்ற மாநிலங்கள்லயும் சரி.